Hey everyone, welcome to Pravico, School of Technology. Here we learn coding and real world skills. Learn coding, build skills, grow your career. So make sure you subscribe. Let's get started. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோ டு பிளாக்ஸ் இன் ஸ்கிராச். இது ஸ்ப்ரைட் எங்க போகணும்னு டிசைட் பண்ணும். சிம்பிளா இருக்கும், பட் கேம்ல ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ 3 எக்ஸாம்பிள்ஸ்ல கிளியரா இதை புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்று என்னன்னா ரேண்டம் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்பவும் போல ஈவெண்ட்ஸ்ல இருந்து வென் கிரீன் ஃபிளாக் கிளிக்குங்கிற இந்த பிளாக் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மோஷனுக்குள்ள இந்த கோ டு ரேண்டம் பொசிஷன் அப்படிங்கிற இந்த பிளாக்கை ட்ராக் பண்ணி இது கூட கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன ஆகும்னா கிரீன் ஃபிளாக் வந்து கிரீன் ஃபிளாக் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்ப்ரைட் வந்து ரேண்டம் பிளேஸுக்கு ஜம்ப் ஆகும். எவ்ரி டைமும் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல வந்து ஜம்ப் ஆகி நிற்கும். இப்போ நான் வந்து கிரீன் ஃபிளாக் கிளிக் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, நான் எவ்ரி டைம் கிரீன் ஃபிளாக் கிளிக் பண்ணும்போதும் அது டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல வந்து ஜம்ப் ஆகி நிற்கிது. இங்கே நம்ம ரேண்டம் கான்செப்ட் வந்து யூஸ் பண்றோம். இது மேத்ல ரேண்டம்னஸை ஃபைன் பண்ணும். கேம்ல வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா அன்பிரடிக்டபிள் மொமெண்ட்டுக்கு வந்து இந்த கோ டு ரேண்டம் பொசிஷன்ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் எக்ஸாம்பிள் ஒன்று. எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். கண்டினியூஸ் ரேண்டம். இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். இப்போ நம்ம இதை இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். எப்படின்னா இப்போ கண்டினியூஸ் ரேண்டம்னா இப்போ நம்ம ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ரேண்டம் பொசிஷன்ல வந்து நிக்குது. இப்போ கண்டினியூஸ் ரேண்டம்னா நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல ஜம்ப் ஆகி நிற்கும். அது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இதை எடுத்துக்கணும். கண்ட்ரோல்ஸ்ல போயிட்டு இந்த ஃபார் எவர் அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணி இது கீழே கொடுத்துருவோம். ஃபார் எவர்னா நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி தான். ஃபார் எவர்ங்கிறது ஒரு லூப்பு. ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நடக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபார் எவர் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸா திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும், எண்ட் இல்லாம. ஸோ அதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்றோம். எண்ட் வேணும்னா நம்ம ரிப்பீட் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ட் இல்லாம யூஸ் பண்றதுக்கு தான் ஃபார் எவர் அப்படிங்கிறத இதை யூஸ் பண்றோம். அதுக்குள்ள இந்த கோ டு ரேண்டம் பொசிஷன்ங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, நம்மளோட ஸ்ப்ரைட் இங்க நிக்குது. இப்போ நான் இந்த ஃபிளாக் கிளிக் பண்ணோன்னு பாருங்க, ரேண்டம் பொசிஷன்ல நிக்கும். பாத்தீங்களா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஜம்ப் ஆயிட்டு கண்டினியூஸ் ஸ்டாப் ஆகாம ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. இதுதான் என்னன்னா கண்டினியூஸ் ரேண்டம். இப்போ ஸ்ப்ரைட் வந்து கண்டினியூஸா ஜம்ப் ஆகும். இது எனிமி டெலிபோர்ட் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது லூப் பிளஸ் ரேண்டம்னஸ் லாஜிக்கல் இது வரும். ரிப்பீட் பண்ணா பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகே, அதான் எக்ஸாம்பிள் 2 கொடுத்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 பார்ப்போம். ஸ்டாப் பண்ண நம்ம ரெட் பட்டன் அப்புறம் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டாப் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 3 பார்ப்போம். எக்ஸாக்டா இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ரேண்டம் பொசிஷன்ல வந்து அது நிற்கும். இப்போ எக்ஸாக்டா வந்து நம்மளுக்கு இந்த பொசிஷன்ல தான் எனக்கு வந்து என்னோட ஸ்ப்ரைட் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த கோ டு ரேண்டம் பொசிஷன்ங்கிறத நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இதை எடுத்து விட்டுறலாம். நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா கோ டு எக்ஸ் ஒய்ங்கிற இந்த கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் இங்க என்ன கொடுக்க போறேன்னா எக்ஸுக்கு வந்து 0 கொடுக்க போறேன், ஒய்க்கும் 0 கொடுக்க போறேன். இது என்ன பண்ணும்னா இது ஸ்ப்ரைட்டை எக்ஸாக்டா சென்டருக்கு கொண்டு போகும். ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்றேன் பாருங்க, எக்ஸாக்டா சென்டருக்கு வந்து ஸ்டாப் ஆகி நிக்குது. இங்க என்ன நடந்திருக்குன்னா எக்ஸ் வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒய் வந்து அப் டவுன் போறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் வந்து 0 பொசிஷன்ல நிக்கணும், ஒய்யும் 0 ஆக்சிஸ்ல நிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டும் வந்து 0 ஆக்சிஸ்ல நிற்கும் போது என்ன ஆகும்னா சென்டர் பொசிஷன்ல இருக்கும். இதுதான் கோஆர்டினேட் சிஸ்டம். இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், மேத் கான்செப்ட்ல கோஆர்டினேட் யூஸ் பண்றோம். ரியல் வேர்ல்டுல ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நம்ம லொகேஷன் பின் பண்றோம்ல, அது மாதிரி கூட சொல்லலாம். இதுதான் கேம் பொசிஷனிங்கோட பேஸ் வந்து இதுதான். ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா கோட்டுங்கிறது வந்து என்னன்னா ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா கோட்டு அப்படின்னு இருக்குல்ல, அப்படிங்கிறது என்னன்னா அங்க போ அப்படின்னு சொல்லுங்களேன்.
அங்க போகும் அந்த இது. XYன்னா என்னன்னா, எந்த இடத்துக்கு போணும்? இந்த மாரி இப்ப நான் வந்து X வந்து 120, Y வந்து 120. அந்த இடத்துக்கு போகுங்கிறது தான் கோ டூ. ஓகே. இப்ப நம்ம வந்து எக்ஸ்னா என்ன? எக்ஸ் கோஆர்டினேட் என்ன பண்ண சொன்னோம்? நெகட்டிவ்ல போக சொன்னோம், பாசிட்டிவ்லயும் போக சொன்னோம். அப்ப எப்படி நெகட்டிவ்ல போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 0ல இருக்கு. அப்ப இது வந்து என்ன இன்டிஜர்? இது இன்டிஜர் இல்ல. பாசிட்டிவ்ல வேணும்னா நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுக்கணும். நெகட்டிவ்ல வேணும்னா நெகட்டிவ் இன்டிஜர் கொடுக்கணும். இப்போ நான் வந்து -2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேக்ல போகும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து லெஃப்ட்ல போகும். ஓகே. நான் கிளிக் பண்றேன் பாருங்க. இல்ல இது வந்து நம்ம சின்ன நம்பர் கொடுத்தோம்னா இல்ல மூவ்மெண்ட் தெரியல அந்த அளவுக்கு. இப்போ 20 கொடுக்குறேன். இது என்ன மூவ் ஆயிடுச்சு. ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு 50 கொடுக்குறேன். ஓகே. எக்ஸாக்ட்டா -50 வந்து நீங்க பாத்தீங்களா? லெஃப்ட்ல மூவ் ஆகுது. இப்போ ரைட்ல மூவ் ஆனா என்ன ஒண்ணும் பாத்தீங்க? இப்போ வந்து ரைட்ல மூவ் ஆயிடுச்சு. ரைட்ல மூவ் ஆனா பாசிட்டிவ்ல கொடுக்கணும். லெஃப்ட்ல மூவ் ஆனா நெகட்டிவ் கொடுக்கணும். அதே இதுதான் ஒய்க்கும். ஒய்ல வந்து அப்பு, டவுனு. மேல போனா பாசிட்டிவ்ல கொடுக்கணும். டவுன்ல வரணும்னா நெகட்டிவ்ல கொடுக்கணும். நம்ம கொடுத்து பார்ப்போம். இதை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ நான் வந்து அப்பில் கொண்டு போவோம் 10 கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மேலே போகணும். ரைட்டாக மேலே போச்சா? நெகட்டிவ் வரணும்னா ஸ்டாப் பண்ணிக்குவோம். நெகட்டிவ்ல வரணும்னா மைனஸில் கொடுக்கணும். மைனஸில் கொடுத்தோம்னா கீழே வரும். கீழே வந்துச்சு. இதுதான் இப்படிதான் நம்ம வந்து பொசிஷனிங் பண்ணணும். ஒரு ரியல் யூஸ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்னன்னா கேமில் யூஸ் பண்ணும்போது பிளேயரோட ஸ்டார்டிங் பொசிஷன் செட் பண்ண இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா எனிமி ரேண்டமாக ஸ்பேன் பண்ண யூஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் ரீசெட் பண்ண இதை யூஸ் பண்ணலாம். இது இல்லைன்னா கேம்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. காய்ஸ் இங்க நம்ம ஜஸ்ட் மூவ் மட்டும் பண்ணல. மேத்ல கோஆர்டினேட்ஸ் XY கோஆர்டினேட்ஸ் பார்த்துருக்கோம். லாஜிக் பார்த்துருக்கோம். என்னன்னா வேர் டு மூவ் எங்கே போகணும் அது பார்த்துருக்கோம். கேம் டிசைன் வச்சு ப்ராப்ளம் சால்விங் பார்த்துருக்கோம். ஸோ கோடிங்னா மேத் பிளஸ் லாஜிக் பிளஸ் திங்கிங் பவர் டெவலப் பண்ணணும். கோடிங் வந்து ஜஸ்ட் கோடிங் மட்டும் இல்லை, மேத் பிளஸ் லாஜிக் பிளஸ் திங்கிங் பவர் இம்ப்ரூவ் பண்றது தான் கோடிங். ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம கோடு பிளாக்ஸ் ஃபுல்லா கிளியரா பார்த்தோம். இதை யூஸ் பண்ணா நீங்க பெர்ஃபெக்ட் பொசிஷனிங் பண்ணலாம். ஸோ see you on next class. Keep coding. That's it for today's video. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். உங்களுக்கு கோடிங் லேர்ன் பண்ண ஆசை இருந்தாலும் இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னாலும் ப்ரொவிகோ ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ். இங்கே நீங்கள் சாஃப்ட்வேர் கோர்சஸ் லேர்ன் பண்ணலாம். கிட்ஸுக்கும் கூட ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்குது லைக் ஸ்க்ராட்ச். ஸோ பிகினராக இருந்தாலும் ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாயின் பண்ண கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ட்ரைனிங் 2 ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணாமல் உங்கள் கோடிங் ஜர்னியை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.